தமிழக அரசியல் களம் தற்போது சூடு பிடித்துக் கொண்டிருக்கிறது. நடிகர் விஜய் தனது தமிழக வெற்றி கழகம் கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். அதிலும் முக்கியமாக அவர் தானே சென்னை பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார். மொத்தமாக தமிழகத்தின் 234 தொகுதிகளுக்கும் பாண்டிச்சேரியின் 30 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை ஒரே மேடையில் அறிமுகப்படுத்தி விஜய் தனது அரசியல் பயணத்தில் பெரிய முன்னேற்றத்தை காட்டியுள்ளார். வேட்பாளர் அறிவிப்புக்கு பின் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஒரு உணர்ச்சி மிகுந்த தருணம் உருவானது. மேடையின் கீழிருந்த ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் கட்சி துண்டை தலைக்கு மேல் சுழற்ற விஜய் அதை கவனித்தார். ரசிகர்கள் எதிர்பார்த்ததைப் போலவே அவரும் கட்சி துண்டை எடுத்து தலைக்கு மேல் சுழற்றினார். அதை கண்ட மேடையில் இருந்த வேட்பாளர்கள் அனைவரும் அதே போல் செய்து அந்த தருணம் உற்சாக வெடிப்பாக மாறியது. இந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ரசிகர்களின் மனதை புரிந்து கொள்ளும் தலைவர் விஜய் தான் என்று பலரும் பாராட்டி வருகின்றனர். விஜய் போட்டியிடும் இந்த 2 தொகுதிகளும் 2011ஆம் ஆண்டு பிறகு உருவாக்கப்பட்டவை. இதுவரை 3 முறை தேர்தல் நடைபெற்றதில் 2 முறை அதிமுகவும் 1 முறை திமுகவும் வெற்றி பெற்றுள்ளது. தற்போது 2 தொகுதிகளிலும் திமுக ஆட்சி உள்ளது. இதனால் இந்த முறை கடும் போட்டி நிலவுகிறது. மேலும் இந்த தேர்தல் 4 முனை போட்டி என்று கூறப்பட்டாலும் விஜய் இதை நேரடியாக 2 முனை போட்டியாக மாற்றுவேன் என்று சவால் விட்டுள்ளார். நான் எல்லா தொகுதிகளிலும் இருக்க முடியாது. எனது பிரதிநிதிகளாக இவர்கள் உங்களுக்காக நிற்பவர்கள். அவர்களை வெற்றி பெற வையுங்கள் என்று மக்களிடம் வேண்டுகோள் விடுத்தார் விஜய். நாளை முதல் பிரச்சாரம் தொடங்க உள்ள நிலையில் தமிழக அரசியல் களம் இன்னும் அதிகமாக காய்ச்சல் அடைய இருக்கிறது. இந்த தேர்தல் விஜய்க்கு வெற்றியை தருமா? உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள்.